अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 14 2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் திருநாள், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, ஏகாதசி திதி, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலேயும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக போகி திருநாள் பண்டிகை. போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கட்டும். பழையன கழிதலும் புதுவென புகுதலும். பெரிய ஒரு சந்தோஷத்தை போகியை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த அகம்பாவம், பிரிவினை மனப்பான்மம், டாக்ஸிக் மென்டாலிட்டி, சந்தோஷம் இல்லாத வாழ்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கழிந்து எப்போவுமே சந்தோஷமாக எல்லாரையும் மகிழ்ச்சிகரமாக நம்ம கூட இருக்கிறவங்க எப்போவுமே நிம்மதியாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் மட்டும் இருக்க, வாழ்க்கையில் லட்சியங்கள் பெரிது, அது பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சூழலையும் இந்த இயற்கை, அந்த பகவான் பெரியவா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அனைவருக்கும் மறுபடியும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்க போகுது. அதனால் பெருசாக பாதிப்புகள் கிடையாது. இன்றைய நாள் பேசலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறோங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவர் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு ஏட்டிக்கு போட்டியே காமெடியாக பயங்கர சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களுக்குலாம். அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்த்து அனுசரித்து போகிறது தான் நல்லது. எல்லாத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நெருப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓஹோன்னாங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பமே ஒன்று சேர்ந்துருக்கும். அந்தளவுக்கு நிம்மதி, சந்தோஷம், பேரானந்தத்தை காணக்கூடிய நாள். நிறைய பேர் வீட்லேயும் சரி வெளியும் சரி ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். முழு தெய்வ அனுகிரகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மனசு சந்தோஷம், பக்குவம் எல்லாம் கலந்த கலவையாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை சுமை அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் முழுக்க முழுக்க நிறைய பேர் இந்த சமையல் அறையில் தான் இருப்பீங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி அவ்வளோ அளவுக்கு வேலை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். இதனால் நிறையா ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு போகும். நிறையா ஸ்வீட்லாம் பண்ணுவீங்க. பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும், இன்ஃபேக்ட் ஊரே ஒன்று கூடும்போது அதோட சந்தோஷம்னு வைங்களா, அப்படி தான் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்குது. பாக்யஸ்தானம் பொதுவாக நல்லா இருந்ததுனாவே எல்லா விஷயங்களும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் பொதுவாகவே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். ஒரு சந்தோஷத்தை ஈஸியாக பார்க்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த குழந்தைகளை கூட ஜாலியாக விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை, பழைய நண்பர்களை பார்க்குறது, பழைய ஆத்மாக்களை பார்க்குறது, பழைய விஷயங்களை பற்றி பேசுறதுங்கிற மாதிரி ரொம்ப மனசுக்கு ஒரு குளிர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஊரில் இருக்கக்கூடிய சொந்த விஷயங்களை பற்றி பார்த்து பேசுறது, ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உட்காந்து பேசுறது, இல்லை ஊர் காவலை பற்றி உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி நண்பர்களோட ஏதாவது ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை இன்றைய நாள் பேசி அது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் முடியும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நாள், சந்தோஷத்தை மட்டும் அதிகமாக பார்க்கக்கூடிய நாள், பெரிய ஒரு விரோதமான எண்ணங்களை நாம் மற்றவர்கள் மேல் திணிக்காமல், மற்றவங்க நம்ம மேலே திணிக்க விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். மனசுக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கும். நிறைய பேர் பழைய எண்ணங்கள், நண்பர்கள், இளைய சகோதரன் சகோதரிகள், மாமனாரை பார்ப்பு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாள். பல பேருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தலை போகியாக இருக்கும், தலை பொங்கலாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பெரிய அளவுக்கு மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாராளமான செலவுகள் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் வேணாம் ரைட்டு அப்படின்னு, ஆனால் அது வர வேண்டியது வந்தோம்னா நிற்கணும். என்ன பண்ணாலும் செலவை அடக்க முடியாது. அதுதான் இன்றைய நாள் மெயினாக பார்க்குறோம். ஆனால் பெரிய வேதனை, சுத்தமாக சரியில்லை, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். சந்தோஷத்தை மிக அதிகமாக பார்க்கக்கூடிய நாள். நிறைய விஷயங்களில் கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ரெயின் ஆகிறது, ஓவராக வேலை பார்க்குறது, ரொம்ப லேட்டாக தூங்குறது, உடம்பு கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தான் பாசிட்டிவாக முடியும். எதுவுமே பயப்படாமையே சில விஷயங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பிளான் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள், பெரிய சந்தோஷம், எல்லா விதமான நம்பிக்கை, பொருள் சீற்றம் எல்லாமே நடக்கும். அதாவது பொருள் சேர்க்கை பேசிக்கலாம், அது எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பார்க்கிறதோட எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் ஒரு குஷியாக இருக்கும். அது ஒரு விதமான குஷின்னு வைங்களேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பெரியவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, கிஃப்ட் கிடைக்கிறது, ஒரு பெரிய தகவல், முக்கியமான தகவல், அரசல் புரசலாக இருக்கக்கூடிய விஷயம் கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் கடிகாரம், அதாவது வாட்ச் எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் லேண்ட்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாள். நேர்மை அவ்வளோ நேர்மையாக முடிப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட அது அப்படியே கிடையாது அப்படின்னு முடிக்காமல் சூப்பராக முடிப்பீங்க. நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். சின்ன விஷயம் இருந்தாலும் நல்லபடியாக முடிக்கட்டும்னு பிளான் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். எல்லாத்தையுமே திருப்திகரமாக சந்தோஷமாக வாழ்நாளில் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய ஒரு நாளாக நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாளாக காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த நாள் முடியும். இவ்வளோ பிளான் பண்ணி கூட நடக்கலையே அப்படிங்கிற விஷயம் இந்த நாள் டக்குன்னு முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெரிய சக்ஸஸை பார்ப்பீங்க, பெரிய ஏற்றங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்றைக்கே சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.